சென்னை மாநகராட்சி சார்பில் கொடுங்கையூர் பகுதியில் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் எரிஉலை திட்டத்திற்கு வடசென்னை மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்கிறார் ஜெயலானி. இப்போது சென்னை தமிழகத்தின் தலைநகரம், குறிப்பாக வடசென்னை என்பது பழமையான அடையாளமும் கூட. வடசென்னை மக்களுக்கு பெரும் சவாலாக இருக்கக்கூடியது அந்த கொடுங்கையூர் குப்பை கிடங்கு. கடந்த முறை சட்டமன்ற தேர்தலின் போது அந்த கொடுங்கையூர் குப்பை திட்டத்திற்கு சரியான ஒரு தீர்வை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய திமுக முதலமைச்சர் தற்பொழுது எரிஉலை திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரார். இந்த திட்டத்தின் மூலமாக அந்த பகுதி மக்களுக்கு தீர்வு கிடைக்கப் போகிறதா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை வரப்போகிறதா? மக்களின் கருத்து என்னவாக இருக்கிறது, சொல்லுங்க. சண்முகவேல், ஒவ்வொரு வாரமும் மக்களின் பிரச்சனையை அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று மக்களோடு ஜெயா+ என்ற நேரலை வாயிலாக அவர்கள் படக்கூடிய பிரச்சனையும் அதற்கான தீர்வையும் நாம் ஜெயா+ தொலைக்காட்சி வாயிலாக தெரிவித்து வருகிறோம். குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை கொடுங்கையூர் பகுதி. தமிழகத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையில் சுமார் 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதில் 50% அதிகமாக, குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 50 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வடசென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து வரக்கூடிய சூழல் என்பது நிலை வருகிறது. சென்னைக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் கூட இந்த வடசென்னை மக்களுக்கு பெரும் துயராக இருப்பது இந்த கொடுங்கையூர் குப்பை கிடங்குதான். குறிப்பாக நமது ஒளிப்பதிவாளர் அஜய் நேரடியாக காட்சிப்படுத்துவார். அதாவது நாம் இருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதியில் முழுவதுமாக வீடுகளும் இல்லங்களுமே இருக்கிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியிலிருந்து ஏறக்குறைய சரியாக 100 மீட்டர் இடைவெளியிலேயே நாம் பார்க்க முடியும். இங்கிருந்து சரியாக வெறும் 100 மீட்டர் இடைவெளியிலேயே இந்த கொடுங்கையூர் குப்பை கிடங்கு இருக்கிறது. இந்த காட்சிகளை பார்க்கும்போது தெரியும், மலை குவியல் போன்று குவிக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் பாறைகளோ மலை மேடுகளோ கிடையாது. இவை அனைத்தும் குப்பைகள், நெகிழிகள் என, நெகிழி குப்பை என அனைத்து வகையான குப்பைகளும் குவிக்கப்பட்டு மலை போன்று காட்சியளிக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. குடியிருப்பு பகுதியிலிருந்து 100 மீட்டர் இடைவெளியிலேயே இது போன்ற மலை போன்று குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய குப்பை கிடங்குகள் என்பது காட்சியளிக்கிறது. இதனால் பல்வேறு விதமான துயரங்களை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இங்கு எரிக்கக்கூடிய இந்த எரிஉலையின் காரணமாக வரக்கூடிய புகையின் காரணமாக பல்வேறு உடல் உபாதைகளும் ஏற்பட்டு வருவதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தேர்தல் நேரத்தில் இந்த கொடுங்கையூர் குப்பையை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்பதாக தெரிவித்தார்கள். ஆனால் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் அதற்கு மாற்றாக தற்போது இங்கு இருக்கக்கூடிய இந்த கொடுங்கையூர் குப்பை கிடங்கை 3 வகைகளில், ஒரு வகையில் பயோ மைனிங் முறையிலும், ஒரு வகையில் கேஸ் உற்பத்தி செய்யக்கூடிய வகையிலும், மற்றொரு முறையில் மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் உள்ளிட்ட இந்த 3 வகைகளில் இந்த குப்பைகளை மாற்ற இருப்பதாகவும், குறிப்பாக எரிஉலை திட்டத்தில் இருந்து மின்சாரத்தை தயாரிக்கப் போகிறோம் என்பதாகவும் கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்து வருகிறார்கள். ஆனால் இந்த திட்டம் என்பது சுற்றுச்சூழலுக்கும் சூழலுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதாக இப்பகுதி மக்கள் கருதுகிறார்கள். இப்பகுதி மக்கள் நம்மிடத்தில் இருக்கலாம், அவர்களிடத்தில் கேட்கலாம். சார், வணக்கம் சார். சொல்லுங்க, எவ்வளவு நாட்களா இந்த பகுதியில் நீங்க வசித்து வர்றீங்க? இந்த திட்டம்னா என்ன? இப்ப கொடுங்கையூர் குப்பை கிடங்குல இருந்து மின்சாரம் தயாரிக்கிறதா சொல்ற இந்த திட்டம் என்ன? இதை ஏன் நீங்க எதிர்க்கிறீங்க? சார், இந்த பகுதியில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் வசிச்சுட்டு வரோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கொடுங்கையூர் குப்பை மேடு இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த குப்பை மேடு இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பிரச்சனை பண்ணிட்டு வரோம். இதில் வேற முதல்வரின் கனவு திட்டம்ன்ற பேரில் எரிவுலை மின்சாரத்தை கொண்டு வர போறோம்னு சொல்லிடுது. எங்களை வாழ்றதா இல்லை சாவக்கூடிய நிலையில் தள்ளக்கூடிய ஒரு நிலைமையில ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு பரிசாக கொடுக்குதுன்றதை நாங்கள் ஃபீல் பண்றோம். இதை உங்க வாயில நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இங்க பகுதியில் தண்ணி பிரச்சனை இருக்கு. ஆல்ரெடி பயோமைனிங் முறையில குப்பையை மக்கி அதை பண்ணும்போதே பாத்தீங்கன்னா இங்க நீர் மாசுபாடு என்பது இருக்கு. இது இல்லாம நீங்க குப்பையை எரிச்சாங்கன்னா ஏற்கனவே நிறைய பேருக்கு இதய நோய் இருக்கு, சுவாச பிரச்சனை இருக்கு, டிபி இருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை உருவாகாம ஒரு மலட்டுத்தன்மை இந்த பகுதியில் நிறைய ஏற்படுது. இதெல்லாம் பொது சுகாதாரத்துறை கொண்டு ஆய்வு பண்ணி மற்ற விஷயங்களை பண்ணலாம். அதை விட்டுட்டு இந்த எரிஉலை மின்சாரத்தை கொண்டு வரோம் அப்படின்றது சரியானது அல்ல. இது இந்த மக்களை படு மோசமான நிலையில கொண்டு போவோம். ஆல்ரெடி வட சென்னைனாலே ஒரு மோசமான ஒரு இடம், ஒரு பகுதின்னு சொல்லிட்டு எல்லாரும் காட்சிப்படுத்துறாங்க. ஆனா இந்த வட சென்னையை மேலும் மேலும் அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த எரிஒளி திட்டத்தை கொண்டு வராங்க. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி ஹைதராபாத்ல பண்ணிருக்காங்க. அங்கேயே மிகவும் மோசமா இருக்கு. இன்னைக்கு நம்முடைய மேயர், துணை மேயர், கமிஷனர் எல்லாம் போயிருக்காங்க, கவுன்சில் எல்லாம் உட்பட ஹைதராபாத்ல போய் ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த ஆய்வு முடிவு என்ன சொல்லுது? அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த எரிஒளி திட்டத்தால் அந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க என்பதை பார்க்க வேண்டியது இருக்கு. தயவு செஞ்சு இந்த எரிஒளி திட்டத்தை நீங்க கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்தீங்கன்னா இந்த மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. முன்னும் சொல்றதுன்னா, நீங்க ஒரு கருத்து கேட்பு கூட்டம் ஏன் நடத்த மாட்டீங்க? இந்த பகுதி மக்கள் கூடிய சந்திங்க.
அமைச்சர் சந்திங்க, முதல்வர் எல்லாரும் சந்திங்க. சந்திச்சுட்டு நீங்க கேளுங்க, இந்த எரிவுளை திட்டம் இங்க கொண்டு வரலாமான்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லிட்டு கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு மின்சாரம் தேவைனா வந்து எரிவுளை திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஏன் மின்சாரம் சூரிய ஒளி அதிகமா இருக்கு, சூரிய ஒளில இருந்து மின்சாரம் எடுங்க, இல்ல நீர் மூலமா மின்சாரம் எடுங்க, வேற வகையில் எடுங்க. இந்த குப்பையை மேட்டை எரிச்சுதான் மின்சாரம் எடுக்க வேண்டிய அவசியம் இது இல்ல. மின்சாரம் என்பது தேவைதான், இல்ல நாங்க சொல்லல. அதுக்கு மாற்று வழி நிறைய இருக்கு, அந்த வழியா கொண்டு வாங்க. அதே போல முன்னொரு காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா 200 வார்டு இருக்குன்னா 200 வார்டு குப்பைகள் அங்கங்க பிரிப்பாங்க, பிரிச்சு அங்கங்க பண்ணுவாங்க. இன்னைக்கு எங்க பண்றீங்க? எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து நாங்க தான் குப்பமேடு பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தூக்கிட்டு வந்து எங்க தள்ள தூக்கி எங்க போறீங்க. இந்த குப்பையோட குப்பையா மக்கி வாழக்கூடிய நிலைமை நாங்க இருக்கோம். அதை வந்து வட்ட வாரியா வார்டு வாரியா பிரிச்சு அங்கங்க குப்பையை பிரிங்க, மக்கும் குப்பை மக்காத குப்பை, அது என்ன பண்ணுவோம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு மோசமான இந்த நிலையை வந்து நீங்க கொண்டு வரக்கூடாது. எரிவுளை திட்டத்தை கண்டிப்பா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இந்த பகுதி மக்கள் முழுவதும் கண்டிப்பா போராட்டத்தை கொண்டு போவாங்கன்றத வந்து நாங்க சொல்லிக்கிறோம். பல்வேறு அரசியல் கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சி கூட இங்க வந்து போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்கன்றத வந்து நாங்க தெளிவா சொல்லிக்கிறோன்றத வந்து சொல்லிக்கிறோங்க. அதாவது சண்முகல் நேரடியாக கேட்டீர்கள். அதாவது இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களிடம் எந்தவித கருத்துக்களும் கேட்கவில்லை. குறிப்பாக இங்கு குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப் போகிறோம் என்ற திட்டம் வருகிறது என்றால் இப்பகுதி மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் என்பது நடத்த வேண்டும். இந்த பகுதி மக்களிடம் அது தொடர்பான கருத்துக்களை கேட்க வேண்டும். இப்படியாக எந்தவித முயற்சிகளையும் மேற்கொள்ளாமல் மாறாக முதல்வரின் கனவு திட்டம் என்ற பெயரில் சூழியலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த குப்பை கிடங்கை கொண்டு வருவது கடும் எதிர்ப்பை கிளப்பும். குறிப்பாக இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதாக பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் திருவொற்றியூர் தொடங்கி அண்ணாநகர் வரையில் இருக்கக்கூடிய அந்த 8 பிரிவுகளும் அதே போன்று பெருங்குடியில் விடுபட்ட 5 பிரிவுகள் உள்ளிட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குப்பைகளும் நாள் ஒன்றிற்கு 2600 டன்னுக்கும் மேலாக குப்பை கழிவுகள் கொடுங்கியூருக்கு கொண்டு வரப்பட்டு அவை எரிக்கப்படுகின்றன. இந்த எரிவுலையிலிருந்து குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் சுமார் 2600 டன் குப்பைகள் என்பது எரிக்கப்படும் என்பதாக கூறப்படுகிறது. எரிக்கக்கூடிய அந்த குப்பைகளில் இருந்து 3100 டன் அளவிற்கான அந்த கார்பன் வெளியேறும் என்பதாக கூறப்படுகிறது. இந்த கார்பன் நச்சுத்தன்மை கொண்டதாக இருக்கும். இந்த கார்பனின் அளவு என்பது குறிப்பாக சராசரியாக பார்த்தோமே என்றால் 10 லட்சம் கார்களில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த உமிழிகளின் அந்த கார்பன் அளவிற்கு இணையாக இருக்கும் என்பதாக சூழியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இப்படி சுற்றுச்சூழலுக்கு சற்றும் உகந்ததில்லாத இந்த திட்டத்தை இங்கு கொண்டு வருவதால் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதாக பகுதி மக்கள் மூத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் இடத்துல கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த குப்பை மேடுகளால எந்த அளவிற்கான சுகாதார சீர்கேடு இங்க நிலவுது? இப்ப இந்த திட்டம் கொண்டு வந்தா எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? நாங்க ஒரு 40 வருஷமா இங்க இருக்கிறோங்க. 40 வருஷத்துல பயங்கரமான பாதிப்பு அதிகமா தான் இருக்குது. இது வந்து பாதிப்புன்றது இது வந்து கனவு திட்டம் என்ன கனவு திட்டம் இது வந்து குப்பையை போட்டு எரிக்கிறது. நாங்களாம் வாழக்கூடாது, மக்களை வாழத்துக்கு தகுதி இல்லாத மாதிரி இடம் ஆக்குறாங்க. இல்லைன்னா எங்களெல்லாம் எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு சொல்லுங்க, நாங்களாம் வெளியே போயிடுறோம். அதை விட்டுட்டு குப்பையை எரிச்சுன்னு நைட்ல தூங்க முடியாதுங்க. இங்க யாருன்னா வந்து நிக்க சொல்லுங்க, ஒரு மந்திரி பார்க்க சொல்லுங்க, யாருன்னா வர சொல்லுங்க, ஒரு எம்எல்ஏ பாக்குறாருங்களா? மக்கள்கிட்ட கேட்கணும். மக்கள் குறைக்கிறதுனா மக்கள் குறை தீர்ப்புன்றா மக்களை வந்து விசாரிக்கணுமா இல்லையா? மக்கள்கிட்ட கேட்காம நீங்களே முடிவு எடுத்துருக்குது. டெய்லி கொளுத்தி விட்டா எத்தனை பேர் இங்க செத்து இருக்கிறாங்க நீங்களே கணக்கு எடுத்து பாருங்க. கேன்சர் நோயில் வந்து செத்து இருக்கிறாங்க, நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க. இப்ப இங்க எழில் நகர்னா இப்ப இந்த இடத்துல கொடுங்குயர்னு சொன்னாவே பயப்படுறாங்க. கொடுங்குயர்னா குப்பமேடா அப்படின்ற மாதிரி தான். கொடுங்குயர் நாங்களாம் குப்பம் எங்களை பார்த்தா மனுஷனா தெரியலையா? இது வந்து மனுஷனா எடுக்கணுங்க. நீங்க எல்லாரும் மனுஷனா பார்த்துட்டு மனுஷனா நல்ல முடிவா எடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாத இது. நீங்க என்ன பண்றீங்க, எல்லாம் எங்க இருக்கிற குப்பையா தான் நீங்க கொட்டிட்டு இங்க இருந்து ஏதோ பண்றேன்னு சொன்னா இங்க அப்ப நாங்களாம் மனுஷனா தெரியலையா உங்களுக்கு? மனுஷனுக்கு நல்லபடியா வந்து தண்ணி கொடுக்குறீங்க. அரசாங்கம்னா என்னங்க பண்ணணும்? தண்ணி சுத்தமா கொடுக்கணும். சொல்லி தண்ணியை கொடுக்குறீங்களா? தண்ணியை கொடுக்கறது கிடையாது. அதெல்லாம் பண்ணலன்னா நீங்க கண்டிப்பா நாங்க இதுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். இது எப்போன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் பேசிட்டு மக்கள்லாம் சேர்ந்துக்கின்னு பெண்களே வந்து அதிகமாக போராட்டம் பண்ணுவாங்க. நேரடியாகவே கேட்டோம். அதாவது இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் அனைவருடைய கருத்தாக இருப்பது, எங்களிடம் கருத்து கேட்கவில்லை, இந்த பகுதியிலேயே நாங்கள் வசித்து வருகிறோம். ஆனால் இங்கு இது போன்ற புதிய திட்டங்களை கொண்டு வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களது உடல்நிலையும் பாதிக்கக்கூடிய சூழலையே உருவாக்குகிறீர்கள் என்பதாக தெரிவிக்கிறார்கள். மற்றும் சிலர் இருக்கிறார்கள், அவரிடத்துல கேட்கலாம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க. இப்போ மின்சாரத்துடைய தேவை அதிகமா இருக்கு, அதனால இந்த குப்பையே நாங்க குறைச்சிடலாம், அதே நேரத்தில் மின்சாரத்தையும் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற
வளர்ச்சியை நோக்கி நாங்க பயணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த திட்டத்தை ஏன் நீங்க எதிர்க்கிறீங்க? மின்சாரம்ன்றது எப்படின்னா ஒரு சூரியன் மின்சாரம்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கும் போடலாம். ஏன்னா அதோட மெகா வாட்ஸ் வந்து கம்மி கூட இருக்கு. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட பாதி மானியம் தருது, பாதி ஸ்டேட் தரும். இப்போ மானியம் கொடுத்து எல்லாம் கொடுத்து ஒரு வீட்டு மேல உங்களுக்கு தேவையான மின்சாரம் உற்பத்தி பண்ணானே இந்த குப்பை எதுக்கு தேவையில்லை எங்களுக்கு. இங்க இருக்கிற மக்கள் வந்து எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க இடத்துல அவங்க சேவா இருப்பாங்க. நீங்க இப்ப கூட பாத்தீங்களா செம்மொழி பார்க் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பார்க் கட்டினாரு. இப்ப அங்க அந்த பார்க் அந்த இடத்துல சுத்தமா இருக்கணும், அவங்க ஊர்ல நல்லா இருக்கணும்னா எங்க ஊர்ல வந்து பாதிக்கப்படுற மாதிரி பண்றாங்க. இப்ப அந்த ஊர்ல அந்த குப்பை மேடு கட்டிக்கலாம் இல்லங்க. ஏன்னா அங்க இருக்கிற முதலமைச்சர் கோபாலபுரத்துல இருக்கிற அந்த சில இடங்கள்ல வந்து அவங்க இடத்துல எல்லாம் பார்க் கட்டும் போது இந்த மாதிரி எரிக்கிற இடத்துல குப்பை போட்டுனா இங்க இருக்கிற வட சென்னைக்கு வந்து ஒரு பெரிய லீ மார்க் ஒரு பேருக்கு. நீங்க வேலை கேட்டாலும் என்ன சொல்றாங்கன்னா வட சென்னையில இருந்து வரீங்களா, குறிப்பிட்ட இருந்ததுன்னா நீங்க பார்க்க போற பசங்க. நாங்க பார்க்க போறல, எங்களை உருவாக்குறது இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இந்த மாதிரி பண்றதுதான் வேலை. இந்த குப்பை மேடு எப்பவுமே எரிக்கிறதால என்ன பாதிப்புனா ரொம்ப மக்களுக்கு வந்து எந்த ஒரு நஷ்டம்னு சொல்றாங்க. சொல்ற மின்சாரம் எல்லாம் இல்ல. எங்களுக்கு மின்சாரம் உற்பத்தி பண்ணாலும் மின்சாரம் இல்லாம வாழ்ந்த காலம் எல்லாம் இருந்திருக்கு. மின்சாரம் சொல்லி போய் வெளிநாட்டு கம்பெனிக்கு உதவி பண்ற ஒரு தொகை தான் இது. ஏன்னா இப்போ சின்னதா வந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க, ஒரு நாள் இன்னும் மேலும் இன்னும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இது ஊர் சின்ன ஊர் தான், ஆனா குப்பமேடுல போனா ஒரு பெரிய ஊர் இருக்கு. இவ்வளவு பெரிய ஏக்கர்ல அவங்களால வேற உற்பத்தி பண்றதுக்கு என்ன ஒரு கஷ்டம். ஏன்னா இதுக்கு முன்ன புளியந்தோப்புல ஒரு குப்பமேடு இருந்தது, அது இப்போ அங்க இல்ல. சும்மா எத்தனை தூரத்தை வந்து போற மாதிரி. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் போராட்டம் பண்ணி அங்க நெக்ஸ்ட் சென்ட்ரல் இதெல்லாம் பெருசாகுதுன்னு சொல்லிட்டு இங்க போறது இது வேலையாச்சு. குப்பமேடு எப்பவுமே எங்களுக்கு குப்பமேடுன்றது இதுக்கு முன்ன ஒரு பெரிய போராட்டம் பண்ணிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. குப்பமேடு வந்து வெளியில வருதுன்னு சொல்லி செவுறு கட்டி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எரிக்காம இருந்தாங்க. இப்ப என்னடான்னா திருப்பி இது அதிகமாக எரிக்க இங்க இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நைட்ல சுவாசிக்கிற காத்துக்கு நீங்க இன்னைக்கு கூட போய் பாருங்க, இங்க இருக்கிற முக்காவாசி பேருக்கு மூக்கடைப்பு நிறைய இருக்கும். நீங்க என்ன கேட்டா அவங்க என்ன சொல்ல டஸ்ட்ன்றாங்க. டஸ்ட் எங்க இருந்து வருது? ஒரு சுத்தமான ஒரு இடம் இருந்ததுன்னா நாங்க ஏன் டஸ்ட்ல வாழ போறோம்? இந்த டஸ்ட் காத்துல மேல வரும்போது அந்த மக்களுக்கு என்ன போகும்? சுவாசிக்க முடியாது. சுவாசிக்க முடியலன்னா எங்க போயிடும்? அரசாங்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனா நல்ல முறையா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா? அதுவும் பண்ண மாட்டாங்க. 10 நாள் 15 நாள் வச்சிருக்காங்க. ஆனா நாங்க அது வரைக்கும் பாதிக்கப்பட்டோம். பிரைவேட்ல போய் பாக்குறதுக்கு எங்களோட வசதி இல்ல. பிரைவேட்ல இந்த குப்பமேடுக்கு கொடுக்குற நிதி வந்து நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நம்ம மாநகராட்சி ஹாஸ்பிட்டல் பண்ற பேர் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பண்றதுக்கு அதுக்கு இம்போர்ட்டர் அதிகம் பண்ணல. இப்ப நாங்க இதனா ஒன்னு ஓடி போனா ஸ்டான்லி தான் போகணும். ஆனா அங்க போனா மெடிசன் அவ்வளவு கம்மியா இருக்காது. ஏன்னா கேட்டா சொல்லுவானா இது மூக்கடைப்பு பண்ணுவாங்க. ஆனா உண்மையிலேயே மெடிசன் டாக்டருக்கு தெரியாது என்ன பாதிப்பு என்ன இதுன்ட்டு. ஏன்னா அவங்க சொன்னாங்கன்னா நீங்க ஏன் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேல இடத்துல இது பண்ணுவாங்க. இந்த குப்பமேடு எங்களுக்கு கண்டிப்பா வந்து வேற முறையாக திசை மாத்தணும். எப்படின்னா இவங்க எரிபொருள் உருவாக்குறதுக்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எரிபொருள் டெவலப்மெண்ட் வேணும் தான். சோலார் லைட் வச்சு எங்களுக்கு பண்ணலாம். இப்ப ஒரு வீட்டுக்கு ஒரு சோலார் லைட் கண்டிப்பா போட்டாங்கன்னா எங்களுக்கு எதுக்கு மின்சாரம்ன்ற மிஞ்சி போனா 100 யூனிட்ல மானியம் எங்களுக்கு தருது. அந்த மானியம் இந்த அரசாங்கம் பண்ணி கொடுத்தா ஒரு வீடு இந்த வட சென்னையில எவ்வளவு உற்பத்தி பண்ணலாம். நாங்க அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம் கரண்ட். ஏன்னா சில இடத்துல எல்லாம் இருக்குது. நீங்க அண்ணா நகர் பகுதிக்குள்ள போனீங்கன்னா சில பேர் வீட்டுக்குள்ள போய் போனீங்கன்னா மேல மொட்டை மாடியில மின்சாரம் தான் சோலார் லைட் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பணம் இருந்து அவங்க பண்ணலாங்க. எங்க கிட்ட பணம் இல்ல. அவங்க அப்ப அந்த மின்சாரம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அரசுக்கு தான் கொடுப்பாங்க. உடனடியாக இந்த குப்பமேடு எரிக்கிறது வந்து தடுத்து இது பண்ணணும். எங்களுக்கு நேரடியாக கேட்டோம். அதாவது இப்பகுதி மக்களுக்கு இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த குப்பை எரிவுலைகளால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அனைத்து வகையிலும் கடும் துயரங்களை சந்தித்து வருகிறார்கள். இப்படியான சூழ்நிலையில் மற்றும் ஒரு எரிவுலை என்பது குப்பையிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறோம் என்ற பெயரில் இங்கு கொண்டு வரும்போது இது மேலும் தங்களுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே இருக்கும். இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலையும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே இருக்கும் என்பதாக கருதப்படுகிறது. குறிப்பாக இங்கிருந்து எரிக்கக்கூடிய இந்த குப்பையிலிருந்து இருக்கக்கூடிய மின்சாரம் என்பது 2600 டன் மெட்ரிக் டன் குப்பை என்பது எரிக்கப்படும் போது இங்கு 20 மெகாவாட் உச்சபட்சமாக 20 25 மெகாவாட் மின்சாரம் என்பது தயாரிக்கப்படும் என்பதாக கூறப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை நாள் ஒன்றிற்கு அதிகபட்சமாக இந்த கோடை காலங்களில் 4000 மெகாவாட் அளவிற்காக இந்த மின் தேவை என்பது இருந்து வருகிறது. இப்படியான சூழ்நிலையில் அதில் ஒரு பகுதி கூட பூர்த்தி செய்யாத அளவிற்கான இந்த 20 மெகாவாட்ஸுக்கான இந்த மின்சாரத்தை தயாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இங்கு சூழியலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்காக இந்த திட்டத்தை கொண்டு வருவது என்பது இப்பகுதி மக்களுக்கு ஆபத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய திட்டமாகவே இப்பகுதி மக்கள் பார்க்கிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய எரிவுலை பாதிப்பையே சமாளிக்க முடியாமல் சிரமப்பட்டு வரக்கூடிய நிலையில் மீண்டும் ஒரு எரிவுலை என்பது தங்களது வாழ்க்கையே வேறொரு திசைக்கு திருப்பிவிடும், தங்களது வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக அளித்துவிடும் என்பதாக இப்பகுதி மக்கள் கருதி வருகிறார்கள். எனவே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதை பகுதி மக்களின் கோரிக்கை. மாறாக இதற்கு
இதற்கு பதிலாக இதற்கு மாற்றாக திடக்கழிவு மேலாண்மையை சரியாக செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த நெகிழி குப்பைகள் உற்பத்தியாகும் இடத்திலிருந்தே இதனை தடுக்க வேண்டும். குறிப்பாக சென்னை மாநகராட்சி சார்பில் நெகிழிகள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு இடங்களில் நெகிழி குப்பைகள் என்பது மிகவும் எளிமையாக கிடைத்து வருகிறது. எனவே இந்த குப்பைகள் உற்பத்தியாகக்கூடிய இடங்களில் இருந்தே கட்டுப்படுத்த வேண்டும். அதே போன்று முன்பிருந்தது போன்று ஒவ்வொரு வார்டு வாயிலாக மக்கும் மற்றும் மக்கா குப்பைகளை பிரித்தெடுக்க வேண்டும். திடக்கழிவு மேலாண்மை என்பதை ஆங்காங்கே அதிகப்படுத்த வேண்டும். இது போன்ற சூழல்கள் மேற்கொள்ளும் போது குப்பைகள் உற்பத்தியாகும் இடத்திலிருந்தே குறைக்கும் போது இங்கு இருக்கக்கூடிய குப்பைகளை படிப்படியாக குறைத்து இங்கு இருக்கக்கூடிய இந்த கொடுங்கையூர் குப்பை கிடங்கு என்று இருக்கக்கூடிய இந்த சூழலை மாற்றி கொடுங்கையூர் என்ற ஒரு ஊரினை ஒரு நகரத்தினை உருவாக்க வாய்ப்பாக அமையும் என்பதை பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. எனவே இந்த பகுதி மக்களின் கோரிக்கை ஏற்று இங்கு புதிதாக வர இருக்கக்கூடிய அந்த குப்பையிலிருந்து மின்சாரம் எடுக்கக்கூடிய இந்த எரிவுலை திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. சண்முகவேல். நன்றி ஜெயலானி. களத்திலிருந்து அந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அரசு என்ன செய்யணும், என்ன செய்யல அப்படிங்கிறத தெளிவாக மக்களின் வாயிலாக நேயர்களுக்கு விளக்கியமைக்கு நன்றி ஜெயலானி.